ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 24 வசனத்திலிருந்து 29 வரை வாசிக்கும்போது இவ்வளோ அற்புதமான காரியம். யாக்கோபு தனித்தறிந்து தேவனோடு ராத்திரி எல்லாம் போராடி ஜெபித்த ஒரு இடம். யாப்போக்கு நதியை கடந்து அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்ட பிறகு, நீங்கள் எல்லாம் போங்க, நான் கொஞ்சம் பிந்தி தனித்திருக்கேன், தனிமையாய் அவர் ஆண்டவரோடு போராடுகிறார். அவர் ஒரு போராட்டம், ஒரு போராட்ட ஜெபம், தேவனோடு நேரடியாக அவர் போராடுகிறார். என்ன போராட்டம்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், பொழுது விடிந்து வருகிறது, என்னை விட்டுற யாக்கோபு, நான் போகட்டும்னு சொல்கிறார். இல்லை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம் போக விட மாட்டேன். விடாப்படியாக ஜெபிக்கிறார். நீங்கள் அந்த மாதிரி சில சமயம் ஜெபிக்க வேண்டியது வரும். உம்மை விட மாட்டேன், நீங்கள் இதுக்கு பதில் தரணும், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இவங்களை ரட்சியத்தை ஆகணும், இவங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்தே ஆகணும், இந்த காரியத்தில் அற்புதம் நடந்தே ஆகணும், இந்த சாத்தானுடைய கிரியை அழிந்தே ஆகணும். அந்த மாதிரி விடாப்படியாக போராடி ஜெபிக்கிற ஜெபம். சில சமயம் அப்படி சில காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது வரும். பாருங்கள், அந்த மாதிரி யாக்கோபு விடாப்படியாக ஆண்டவரிடத்தில் போராடி அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஆண்டவரை பிடித்து நிறுத்தினார்? எது தேவனை அப்படி நிறுத்த வைத்தது? இந்த ஜெபத்தை குறித்து ஓசியா 12 அதிகாரத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேறு புத்தகத்தில் ஓசியா 12 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். தூதனானவர், தூதன் என்று சொன்னால் தேவதூதன், ஏஞ்சலை குறிக்கும். தேவதூதனானவர் என்றால் இயேசுவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் தேவதூதனானவர் என்று சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் இயேசுவை குறிக்கும். அப்போது தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். எப்படி மேற்கொண்டான்? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுதான் யாக்கோபு, என் ஆசீர்வாதத்தால் ஒழிய விட மாட்டேன், பிளஸ் மீ லார்ட், பிளஸ் மீ லார்ட். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் விட? 1க்கு 4 மனைவிமார்கள், பிள்ளைகள், சொத்துக்கள், கோடீஸ்வரன். அவனுடைய சொத்துக்கள், ஆடு மாடு ஒட்டகத்தை கணக்கு போட்டால் கோடீஸ்வரன் ஆக்கிட்டார் ஆண்டவர் அவனை. அப்போ அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்போ என்ன ஆசீர்வாதம் கேட்கிறார்? என் ஆசீர்வாதத்தால் ஒழிய போக விடும். அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம். ஆண்டவர் ஒரு புது மனிதனாய் மாற்றுகிறார். இனி யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு எனப்படுவாய். யாக்கோபு என்றால் எத்தனை என்ற அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு. ஒரு பெரிய மாற்றம். அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், மாற்றம். தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம், நான் தேவனுக்கு சொந்தம் என்கிற ஸ்லாக்கியம், முற்றிலுமாய் பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த விடுதலை பெற்று தேவனுடைய பிரபு என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியம். அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறார். அந்த கண்ணீர் தான் ஆண்டவரை நிறுத்துகிறார். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபை அழாது, நீ அழுதா என்னால் போக முடியாது, நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் என்னால் போக முடியாது, உன்னை எப்படி நான் விட்டுட்டு போகிறது, நீ அழாது. ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு நம்ம கண்ணீர் வடித்தால் அவரை நெருக்க வைத்து விடும். கடந்து போக அவரால் முடியாது. ஐ கேனாட் கோ. நீ அழுது கொண்டிருக்கிறா, நீ கண்ணீர் வடிக்கிறா, எப்படி நான் போக முடியும்? யாக்கோபை அழாதேன்னு சொல்கிறார். அழாது நிறுத்த மாட்டேன், ஆசீர்வதிங்க. கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.